ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருக்குறளில் 3 அதிகாரங்களை பார்க்கலாம். கல்லாமை, கூடா ஒழுக்கம், கல்வி, இந்த 3 அதிகாரங்களையும் பார்க்கலாம்ங்கிறதுல ஃபர்ஸ்ட் திருக்குறள். அரங்கின்றி வாட்டாடி யாற்றே நிரம்பிய நூனின்றி கோட்டுக் கொளல். அரங்கின்றி வாட்டாடி யான்றே நிரம்பிய நூலின்றி கோட்டுக் கொளல். அப்படின்னா, அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கல்லாதவர்கள் கற்றவர் அவையில் பேசும்போது கட்டடம் போடாமல் கட்டம் இல்லாமல் தாயம் விளையாடுவது போலது. அதாவது அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப நூல்களை கற்காதவங்க நல்லா படிச்சவங்களோட அவையில பேசுவது எதை போன்றது அப்படின்னா, கட்டம் இல்லாம தாயம் விளையாடுறதுக்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல வள்ளுவர் எடுத்து கூறியிருக்காரு. அரங்கின்றி வாட்டாடி யாற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டுக்கொளல். கோடு போடாம விளையாடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த குறள் என்ன அப்படின்னா, கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். கல்லாதவரும் நனி நன்னார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். அப்படின்னா, கற்றவரோட முன்னிலையில ஒன்றை சொல்லாமல் அமைதியா இருக்கிறாரல்ல, அவரே படிக்கலினாலும் நல்லவரே அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கற்றவர் முன்பு தேவையில்லாத பேசாம அமைதியா இருக்கிறாரல்ல, அவர் படிக்கலினாலும் கற்றவருக்கு ஈக்குவல், அதாவது நல்லவரே அப்படின்னு சொல்லி இந்த வள்ளுவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. நல்லவரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த குறள். கல்லாதான் ஒட்பம் களி நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். கல்லாதான் ஒட்பம் களி நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். அதாவது கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருக்கும். இருந்தாலும் அவனை கல்வியின் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அறிவுடையவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். சில பேர் படிக்கலினாலும் இயற்கையாகவே அவங்களுக்கு அறிவு இருக்கும். அந்த அளவுக்கு அறிவு இருந்தாலும் அறிவுடையவர்கள் அவங்கள படித்தவங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அறிவு தான் இருக்கும். ஆனால் படித்ததன் மூலமாக ஏற்படக்கூடிய அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை. அதனால் அவங்க படித்தவங்க அப்படின்னு ஏற்றுக்க முடியாது அப்படின்னு இந்த இடத்துல வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த குறள். கல்லா ஒருவன் தகமையை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும். கல்லா ஒருவனோட தகமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும். கல்வி அறிவு இல்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகள் போல காட்டிக்கொள்ளு போலி வேடம் கற்று தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போகும் அப்படிங்கிறாங்க. அதாவது கல்லறிவு இல்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளா காட்டிட்டு ரொம்ப ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் சொல்றாரு. போலியா வேடம் விட்டுட்டு நான் படிச்சவன் அப்படின்னு காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஆளுகள்லாம் நல்லா படிச்ச அறிஞர்களிடம் உரையாடும் பொழுது அவங்களோட இந்த வேஷமெல்லாம் கலைந்து விடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இந்த பாடல்ல விவரிக்கிறாரு. அடுத்தது. உளரென்னும் மாத்திரையார் அல்லார் பயவா கல்லானாரை கல்லாதவர். உளன் என்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலனாரை கல்லாதவர். அப்படின்னா, கல்லாதவர் உயிரோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுவது தவிர அவர்னால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் விளையாத கலர் நிறத்திற்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல படிக்காதவர்களை கடுமையா திட்டுறாரு வள்ளுவர். வள்ளுவருக்கு படிக்காதவங்களை படிக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அவர் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. அதாவது கல்லாதவர்கள் உயிரோட இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தவிர அவங்க ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் விளையாட கலர் நிறத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல படிக்காதவர்களை திட்டுறாரு அவரு. அடுத்த குறள். நுண்மான் நுழை புலையும் இல்லான் எழிநலம் மண்மான் புனைபவை ஆற்று. நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழிநலம் மண்மான் புனைபவை ஆற்று. அப்படின்னா, நுட்பமான மாட்சி அடையாதவராய் ஆர்வமல்லாதவராய் அறிவில்லாதவனுடன் எஞ்சியான அழகு மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பானை போன்றது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கல்வி படிக்காம ஆராயாம இருக்கிறப்பலாம் அவர்கிட்ட இருக்கிற அழகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, மண்ணால் செய்யப்பட்ட புனையப்பட்ட பாவை போன்றது. மண்ணால் இருக்கிற பாவை எப்படிங்கிறது அது பார்க்கறதுக்கு தான் அழகா தெரியும், ஆனா எதற்கும் பயன்படாது. அதைத்தான் இந்த இடத்துல எப்படி அறிவு இல்லாம சும்மா எதையுமே ஆராயாம இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி இந்த குறள்ல வள்ளுவர் எடுத்து கூறியிருக்காரு.
மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பாவை போன்றவர் யாருனால்னா நுட்பமான ஆராயும் அறிவு இல்லாதவர்கள். அடுத்தது, நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னதே கல்லார்கண் பற்றுதிரு. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னதே கல்லார்கண் பட்ட திரு. கல்லாதவர்களிடமிருந்து சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவர்களிடம் உள்ள வறுமையை விட மிக துன்பம் உடையது அப்படின்னு சொல்றாரு. அதாவது படிக்காதவங்கிட்ட இருக்கிற செல்வம் அப்படிங்கிறது படிச்சவங்கிட்ட இருக்கிற வறுமையை விட துன்பம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்த குறள் என்னன்னா, மேற்பிறந்தார் ஆயினும் கல்லார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. கல்லாதவர் உயர்குடியில பிறந்தாலும் அவர் எப்படின்னு சொல்லப்படுங்க, தாழ்ந்த குடியில் பிறந்ததுக்கு சமமானவர்கள். அதே மாதிரி கல்வி கற்றவரை போன்ற பெருமை அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. மேல் குடியில பிறந்தாரும் இப்ப அரசருக்கு மகனா பிறந்தாலும் கற்கல அப்படின்னா அவர் கீழ்குடிக்கு பிறந்தவருக்கு தான் சமம். அது போக கற்றவருக்கு கிடைக்கும் பெருமை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வள்ளுவர் குறிப்பிடுகிறார். விலங்கோடு மக்கள் அணையார் இலங்கு நூல் கற்றோரோடு இணையவர். விலங்கோடு மக்கள் அணையார் இலங்கு நூல் கற்றோரோடு இணையவர். அதாவது அறிவு விளங்குவதற்கு காரணமான நூல்களை கற்றோரோடு கல்லாதவர் மக்களோடும் விலங்குகளுக்கும் உள்ள வேற்றுமை உடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அறிவு விளம்புவதற்கு காரணமான கல்வி கற்றவர்கள் கற்றவர்கள் அப்படின்னும், அதை கல்லாதவர்கள் எப்படின்னா விலங்கோட ஒப்பிடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கற்றவரையும் கல்லாதவரையும் வள்ளுவர் வேறுபடுத்தி காட்டியிருக்காரு. மக்களையும் விலங்கையும். கற்றவர்கள் மக்களோடு ஈக்குவலாகவும் கல்லாதவர்கள் விலங்குகளுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த குறள்ல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கூடா ஒழுக்கம். வஞ்சக மனத்தான் படியொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். வஞ்சக மனம் உடையவர்கள் பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து 5 பூதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வஞ்சகமா இருக்கிறவங்க நடிக்கும்போது அவங்களோட உடம்புலையும் அது கலந்து இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கிற அவர் உடம்புல இருக்கிற 5 பூதங்களும் தமக்குள்ள சிரிச்சுக்கு இவன் என்னடா இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இந்த இடத்துல கூடா ஒழுக்கத்தை பத்தி கீழே சொல்லியிருக்காரு. அடுத்த குறள் என்ன அப்படின்னா, வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறியும் குற்றப்படின். வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறியும் குற்றம் படின். தம் மனசுல குற்றம் என அறிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த செயலை நாம செஞ்சோம் அப்படின்னா பெரிய தவக்கோலம் பூண்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி இந்த வள்ளுவர் கேட்டிருக்காரு. தன்னோட மனசுக்குள்ள குற்றம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செயலை நாம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேற்கொள்ற தவமும் எந்த பயனும் கிடையாது. அதனால பெரிய தவக்கோலத்தான் என்ன பயன் அப்படின்னு வள்ளுவர் இங்க கேட்டிருக்காரு. அடுத்த குறள் என்ன அப்படின்னா, வழியில் நிலையான் வல்லுருவம் தன் நெஞ்சம் தான் அறிய குற்றப்படின். வழியின் நிலையான் வல்லுருவம் தன் நெஞ்சம் தான் அறி குற்றப்படின். மனதை அடக்கிற வல்லமை இல்லாதவர்கள் மேற்கொள்ளும் தவ கோலம் பசுவானது புலியின் தோலை போர்த்து கொண்ட பயிரை மேய்ந்தது போத ஆகும். பசுவானது புலியோட தோலை போத்தி கொண்டு பயிரை மேய்ந்ததுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்றேன். அதோட என்ன அப்படின்னா, தவம் அறிந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிர்த்தற்று. தவம் அறிந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிர்ந்து அற்று. தவக்கோலத்துல மறைத்து கொண்டு தவம் அல்லாத தீய செயல்களை செய்யறது எப்படி போன்றது அப்படின்னா, புதருக்குள்ள மறைந்து கொண்டு பறவைகளை வலை வீசும் வேட்டையாடும் வேடனோட குணத்தை போன்றது அப்படின்னு இந்த இடத்துல வள்ளுவர் கம்பேர் பண்ணியிருக்காரு. தவக்கோலத்துல மறந்துட்டு தவம் செஞ்சுக்குவாங்க, தீய செயல்களையும் செஞ்சுக்குவாங்க. அவங்களோட குணம் யாரை போன்றது அப்படின்னா, புதருக்கு நடுவுல மறைஞ்சிட்டு பறவைகளை வேட்டையாடும் வேடனோட குணத்தை போன்றது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கம்பேர் பண்ணியிருக்காரு வள்ளுவர். அடுத்த குறள், பற்றெற்றாம் என்பர் படியொழுக்கம் எற்றொட்டும் ஏதல் பலவும் தரும். பற்றெற்றாம் என்பர் படியொழுக்கம் எற்றென்றும்
ஏதம் பலவும் தரும். பற்றுகளை துறந்தோம் என்று சொல்கிறவர் வந்து பொய் ஒழுக்கத்தெல்லாம் எற்றெட்டும் அப்படின்னா என்ன நான் செய்தேன் என்ன நான் செய்தேன் அப்படிங்கிற வருந்தும்படிக்கான துன்பங்கள் தரும் அப்படின்னு சொல்றாங்க. பற்றுகளெல்லாம் நான் துறந்துட்டு வந்து நான் எனக்கெல்லாம் எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு நம்ம பொய்யா வெளியே சொல்லிட்டு திரிஞ்சோம் அப்படின்னா, அட என்னடா நான் செஞ்சேன் எனக்கு இப்படி நடக்குதே அப்படின்னு நாம எல்லாம் வருந்தக்கூடிய அளவுக்கு பெரிய துன்பம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த இடத்துல வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த குறள், நெஞ்சில் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல். நெஞ்சில் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் அப்படின்னா, மனதுல வந்து பற்றுகளை வந்து துறக்காம துறந்தவரை போல வஞ்சனை செய்து வாழ்கிறவர்களை போல் இரக்கமற்றவர்கள் வந்து வேற யாரும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. ஆசையை வந்து நம்ம அதாவது பேராசைப்படுறத வந்து விடாம அந்த இடத்துல எனக்கு எந்த ஆசையும் இல்லை நானே வந்து இந்த துறவற வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வாயில மட்டும் சும்மா சொல்லிட்டு இருக்கிறவங்க எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இரக்கமற்றவர்கள் அவங்களாம் இரக்கமற்றவர்கள் அவங்கள மாதிரி ஒரு இரக்கம் இல்லாதவங்க உலகத்துல வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இந்த இடத்துல வந்து கடிந்து பேசுறாரு. அதாவது நடிக்கிறாங்க போல வஞ்சனை செய்து நடிக்கிறவர்களும் இந்த இடத்துல பேசுறாரு. அடுத்த குறள், புறங்குன்றி கண்டனை தேரும் அகங்குன்றி மூக்கின் கரியார் உடைத்து. புறங்குன்றி கண்டனை தேனும் அகங்குன்றி மூக்கின் கரியார் உடைத்து அப்படின்னா, புறத்தோற்றத்தால் வந்து குன்றிமணி போல செம்மையானவராக காணப்பட்டாலும் அகத்துல வந்து குன்றிமணியின் மூக்கு போல் கருதியிருப்பவர் உலகில் உள்ளவர் அப்படின்னு சொல்றாங்க. புறத்தோட்டத்துல நல்லா இருப்பாங்க, ஆனா அகத்தோட்டத்துல வந்து சின்னதா செஞ்சாலும் அவர் வந்து தவறுதான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வள்ளுவர் இந்த குறள்ல எடுத்துரைத்திருக்காரு. அடுத்த குறள், மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைத்தொழுகும் மாந்தர் பல. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைத்தொழுகும் மாந்தார் பல அப்படின்னா, மாந்தர் பல என்ன அப்படின்னா, நீருக்குள்ள மூழ்கியோர் வந்து தம்மை மறைத்து கொள்வது போல மாண்புடையவர்கள் என்னும் பெயருக்குள் தம்மை மறைத்து கொண்டு மனதில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர். நீருக்குள்ள மூழ்கி தம்மை மறைத்து கொள்பவர் வந்து மறைத்து கொள்வது போல நல்லவங்க அப்படிங்கிற பெயருக்குள்ள தன்னை மறைச்சிக்கிட்டு அவங்க மனசுக்குள்ள வந்து 1000 மாசு அப்படிங்கும்போது பொறாமையோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது என்ன அப்படின்னா, கனை கொடியது யாழ்கோடு செவ்வியது அங்கு அன்ன வினைப்படு பாலால் கொள. கனை கொடியது யாழ்கொடியது செவ்வியது அங்கு அன்ன வினைப்படு பாலால் கொள அப்படின்னா, இது முக்கியமானது தான். இந்த குறள் புக்ல இருக்கிறது தான். நேராக தோன்றினாலும் அம்பு எப்படி இருக்குது, கொடியது. ஏன்னா அம்பு நேராத்தான் போகும், ஆனா அது மற்ற உயிர்களை வந்து அது எடுக்கக்கூடியதா இருக்கும். ஆனா வளைவுடன் தோன்றினாலும் யாழோட கொம்பு எப்படின்னா இனிமையா இருக்கும். யாழ் மீட்டும் போது இசை இனிமையான இசை வெளியே வரும். அதே போலதான் மாந்தர்களையும் வந்து 2 மாதிரி இருப்பாங்க. சில பேர் வந்து பார்க்கறக்கு வந்து நல்லவங்க மாதிரி தெரிவாங்க, ஆனா அவங்க செயல்கள் ஒவ்வொன்றும் பார்த்தோம் அப்படின்னா கெட்டவர்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அது ஆனா சில பேர் பார்க்கறக்கே கரடுமுரடா ஐயோ என்ன இவனை பார்த்தாவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்ககிட்ட தான் நல்ல குணங்கள் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வள்ளுவர் வந்து நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அம்பையும் ஆளையும் 2ஐயும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. அடுத்த குறள், மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம். மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்தது விடின். பழித்தது ஒழித்து விடின். மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். உலகம் வந்து பழிக்கும் தீய ஒழுக்கத்தை விட்டுவிட்டாலே மொட்டை அடித்தாலும் சடை வளர்த்தாலும் புற கோலங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனிதன் உலகத்துக்கு பழிக்கு தீய ஒழுக்கத்தை விட்டு விட்டாலே போதும். இங்க மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறது, சடையை வளர்த்துட்டு நான் வந்து தவக்கோலத்துல இருக்கிறேன், நான் துறவற வாழ்க்கை இருக்கேன் அப்படின்னு வெளித்தோட்டத்தை காட்டுறாதீங்க அப்படிங்கிறாரு. வெளித்தோற்றம் வேண்டாம், உள்ளுக்குள்ள பழியான தீய ஒழுக்கத்தை வந்து நீங்க விட்டு விட்டாலே போதும் அப்படின்னு இந்த இடத்துல வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த அதிகாரம் கல்வி. கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நூல்களை வந்து குற்றமாற கற்க வேண்டும், கற்றபடியில் நடக்கவும் வேண்டும். அதுதான் வந்து ஒரு கல்விக்கு அழகு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறள் என்ன அப்படின்னா,
எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்து தான் வந்து மனிதர்களுக்கு கண்களை போன்றது அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல விளக்கியிருக்காரு. எண்ணும் எழுத்து தான் மனிதர்களுக்கு கண்களை போன்றது அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது, கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணிலையோர் கல்லாதவர். கண்ணு உடையவர் அப்படிங்கிறது வந்து யாரு அப்படின்னா கல்வி கற்றவர்கள் தான் அப்படின்னா. கல்லாதவர்களை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்கள் இரண்டிலும் புண்ணுடையவர் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அடுத்தது, உவப்ப தலைக்கூடி உண்ணப் பிரிதல் அனைத்தும் புலவர் தொழில். உவப்ப தலைக்கூடி உண்ணப் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னா அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகிறது தான் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதும் அவர்களை வந்து விட்டும் பிரியும் போது இனி இவரை எப்படி காண்போம் அப்படின்னு சொல்லி மனம் வருந்தக்கூடியதா இருக்கும். அதுதான் வந்து புலவரோட உண்மையான இயல்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார். உவப்ப தலைக்கூடி உண்ண பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னும் அறிவில் சிறந்த புலவர்களோட வந்து மகிழ்ச்சியா பேசி புறவாடிட்டு இருக்கிறதும் அவர்களை பிரியும் பொழுது வந்து இனி இவங்களை எப்படி காண்போம் அப்படின்னு சொல்லி வருந்தி போறதா புலவரோட இயல்பு அப்படிங்கிறாங்க. அடுத்த குறள், உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். செல்வம் உடையவர் முன்னே ஏழையாளர்கள் கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றார் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வள்ளுவர் குறிப்பிடுறார். கற்றார் முன்னு பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் அப்படின்னும் பணிந்து கல்லாதவர் வந்து தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வள்ளுவர் வந்து சொல்றாரு. உயர்ந்தவர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா பணிந்து கற்றாங்கல்ல அவங்க தான் வந்து உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த குறள், தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. மணற்பாங்காங்கிற இடத்துல வந்து எவ்வளோ தோன்றமோ தோன்ற அளவுக்கு ஏற்பத்தான் வந்து நீர் சுரக்கும். தோண்டத்தான் நீர் சுரந்து வரும். அதுபோல மக்கள் வந்து நல்ல நூல்களை வந்து கற்கத்தான் அவர்களோட அறிவு வளரும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த குறள், யாதனும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதனும் நாடாமல் ஊராமல் என்னொருவர் சாந்துணையும் கல்லாதவாறு. கற்றவருக்கு வந்து எந்த நாடும் வந்து தன் நாடு அப்படின்னும் எந்த ஊருக்கு போனாலுமே அவர் ஊர் மாதிரி தான். இதை தெரிஞ்சுமே சாகிற வரைக்கும் சில பேர் கல்வி கற்காம இருக்கிறது ஏனோ அப்படின்னு வள்ளுவர் இங்க குறிப்பிடுகிறார். அடுத்த குறள், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பும் உடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு பிறப்புல வந்து தான் கற்றுக்கொண்ட கல்வி அப்படிங்கிறது வந்து அவருக்கு 7 பிறப்பு அதாவது தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவர் எளிமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னா எல்லா இடத்துலயும் அவர்களுக்கு பாதுகாப்பா கல்வி தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த குறள், தாம் இன்புறுவது உலகின்புட்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது உலகு இன்புறுவது கண்டு காமுறுவர் கற்றறிந்தவர். தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் வந்து உலகம் வந்து இன்பம் அடைவதை கண்டாங்கன்னா கல்வி கற்றவர்கள் வந்து மேலும் கற்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த குறள், கேடில் விழுஞ்செல்வம் கல்வி ஒருவதற்கு மாடல்ல மற்றவை. கேடில் விழுஞ்செல்வம் கல்வி ஒருவதற்கு மாடல்ல மற்றவை. ஒருவருக்கு அழியாத சிறந்த செல்வம் அப்படின்னா என்னது? கல்விதான் ஒருவருக்கு அறியாத சிறந்த செல்வம். அதை தவிர மற்ற செல்வங்கள்லாம் வந்து செல்வம் ஆகாது அப்படின்னு குறிப்பிடுகிறார்.